بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சேனலில் 15 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 16வது அத்தியாயத்தில் 100 வசனங்கள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் 16 சூரா நஹல் வசனங்கள் 101லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அத்தியாயம் 16 வசனங்கள் 101. நபியே, நாம் ஒரு வசனத்தை மற்றொரு வசனத்தின் இடத்தில் மாற்றினால் உம்மிடம் நிச்சயமாக நீர் இட்டுக்கட்டுபவராக இருக்கின்றீர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எந்த நேரத்தில் எதை இறக்க வேண்டும் என்பதை அல்லாஹுவே நன்கறிந்தவன். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இவ்வுண்மையை அறிய மாட்டார்கள். நபியே, நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டோராகிய முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மாராயமாகவும் உம்முடைய இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டு ரூஹுல் குதுஸ் எனும் ஜிப்ரீல் இதை இறக்கி வைத்தார் என்று அவர்களிடம் நீர் கூறுவீராக. நிச்சயமாக அவருக்கு கற்றுக் கொடுப்பவன் ஒரு மனிதனே, இறைவன் அல்லன் என்று அவர்கள் கூறுவதை திடமாக நாம் அறிவோம். எவனை சார்ந்து அவர்கள் கூறுகிறார்களோ அவனுடைய மொழி அரபி அல்லாது அந்நிய மொழியாகும். ஆனால் இதுவோ தெளிவான அரபி மொழியாகும். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இன்னும் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு. நிச்சயமாக பொய்யை இட்டு கட்டுவதெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களை நம்பாதவர்கள்தாம். இன்னும் அவர்கள்தாம் பொய்யர்கள். எவர் தாம் நம்பிக்கை கொண்ட பின் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது. ஆனால் எவருடைய உள்ளம் நம்பிக்கையை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் நிர்பந்திக்கப்பட்டாரோ அவரை தவிர எனவே அவர் மீது குற்றமில்லை. ஆனால் நிர்பந்தம் எதுவும் இல்லாமல் எவர் தம் நெஞ்சத்தை நிராகரிப்பை கொண்டு விரிவடைய செய்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ்விடமிருந்துள்ள கோபம் உண்டாகும். இன்னும் அவர்களுக்கு கொடிய வேதனையும் உண்டு. அது ஏன் என்றால் நிச்சயமாக அவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையையே அதிகமாக நேசித்தார்கள் என்ற காரணத்தினாலும், மேலும் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரின் கூட்டத்தாரை நேர்வழியில் செலுத்த மாட்டான் என்ற காரணத்தினாலும் ஆகும். அத்தகையோருடைய இதயங்கள், செவிப்புலன், பார்வைகள் ஆகியவற்றின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இவர்கள்தாம் தாம் இறுதி பற்றி அலட்சியமாக இருப்பவர்கள். இவர்கள்தாம் மறுமையில் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்னும் எவர்கள் துன்பங்களுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட பின் தம் வீடுகளை துறந்து ஹிஜ்ரத் செய்து வெளிக்கிளம்பினார்களோ, பின்பு அறப்போர் புரிந்தார்களோ, இன்னும் பொறுமையை கையாண்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய நிச்சயமாக உம்முடைய இறைவன் இருக்கின்றான். இவற்றுக்கு பின்னரும் உம்முடைய இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்காக வாதாட முற்படும் அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது செய்ததற்குரிய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் ஓர் ஊரை அவர்களுக்கு உதாரணம் கூறுகிறான். அது அச்சமில்லாதும் நிம்மதியுடனும் இருந்தது. அதன் உணவும் மற்றும் வாழ்க்கை பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அது அவ்வூர் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தது. ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீச்செயல்களின் காரணமாக பசி மற்றும் பயம் என்னும் ஆடையை அல்லாஹ் அதற்கு அணிவித்து அவற்றை அனுபவிக்குமாறு செய்தான். இன்னும் நிச்சயமாக அவர்களிடத்தில் அவர்களிலிருந்தே இறை தூதர் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் அநியாயம் செய்தவர்களாக இருக்கிற நிலையில் அவர்களை வேதனை பிடித்து கொண்டது. ஆகவே நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து ஆகுமான நல்லவற்றையே நீங்கள் புசியுங்கள். நீங்கள் அவனையே வணங்குபவர்களாக இருப்பேன். அல்லாஹ்வின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் புசிக்கக்கூடாது என்று உங்களுக்கு அவன் தடுத்திருப்பவையெல்லாம் தானே செத்ததும் இரத்தமும் பன்றியின் இறைச்சியும் எதன் மீது அல்லாஹ்வின் பெயர் அல்லாத வேறு பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதோ அதுவுமே ஆகும். ஆனால் எவரேனும் வரம்பை மீற வேண்டும் என்று எண்ணம் இல்லாமலும் பாவம் செய்யும் விருப்பமில்லாமலும் எவராலும் அல்லது பசியின் கொடுமையாலும் நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான்.
அல்லாஹ்வின் மீது பொய்யை நீங்கள் கற்பனை செய்வதற்காக உங்களுடைய நாவுகள் பொய்யாக வர்ணிப்பதை இது அனுமதிக்கப்பட்டது, ஹலால் இது தடுக்கப்பட்டது, ஹராம் என்பதாக நீங்கள் கூற வேண்டாம். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள். இத்தகைய பொய்யர்கள் அனுபவிப்பதெல்லாம் சொற்ப இன்பம்தான். மறுமையிலோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. இன்னும் இதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு விவரித்தவைகளை யூதர்களுக்கு தடுத்து விட்டோம். எனினும் நாம் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டனர். பிறகு நிச்சயமாக இறைவன் எவர்கள் அறியாமையினால் தீமை செய்து அதற்கு பின்னர் அவற்றிலிருந்து விலகி பாவ மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பதற்காகவே இருக்கிறான். நிச்சயமாக அதன் பின்பும் இறைவன் பிழை பொறுப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு தலைவராகவும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவராகவும் சத்திய வழியை சார்ந்தவராகவும் இருந்தார். மேலும் அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருக்கவில்லை. அன்றியும் அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக அவர் இருந்தார். அவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். இன்னும் அவரை நேரான பாதையில் செலுத்தினான். மேலும் நாம் அவருக்கு இவ்வுலகத்தில் நன்மையானதையே கொடுத்தோம். நிச்சயமாக மறுமையிலும் அவர் நல்லவர்களில் ஒருவராக இருப்பார். நபியே, பின்னர் சத்திய வழியை சார்ந்தவரான இப்ராஹீமின் மார்க்கத்தை நீர் பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வஹி அறிவித்தோம். அவர் இணை வைப்போரில் ஒருவராக இருந்ததில்லை. சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் அதை பற்றி எவர்கள் மாறுபட்டு தர்கித்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு தான். நிச்சயமாகவும் இறைவன் மறுமை நாளில் அவர்கள் மாறுபட்டு தர்கித்து கொண்டிருந்தவை பற்றி அவர்களுக்கிடையே தீர்ப்பு செய்வான். நபியே, இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. மெய்யாக இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களை நன்கு அறிந்தவன். இன்னும் அவன் நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிந்தவன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அது போன்ற அளவுக்கே நீங்களும் தண்டியுங்கள். நீங்கள் பொறுத்து கொண்டால் நிச்சயமாக அதுவே பொறுமையாளர்களுக்கு மிக்க மேன்மையானதாகும். நபியே, இன்னும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக. எனினும் நீர் பொறுமையுடன் இருப்பது அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. அவர்களுக்காக நீர் கவலைப்படவும் வேண்டாம். அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை பற்றி நீர் மன நெருக்கடியில் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக எவர்கள் இரையச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர்கள் நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவில் அத்தியாயம் 16 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து அத்தியாயம் 17 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.